ஓகே, திரு குர்லர், அவர் இந்த வழக்கு பற்றி வழக்கில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட ரீதியான வாய்ப்புகள் அல்லது நம்பிக்கைகள் குறித்து சொல்றாரு. உச்சநீதிமன்றத்தில் இதை நாங்கள் எதிர்கொள்கிறோம், இடைக்கால ஒரு பின்னடைவு இது அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்குறாரு. நீங்கள் அதாவது உப்பை தின்றவன் தண்ணி குடித்தே தீர வேண்டும், தவறு செய்தவன் அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் என்ன காரணங்கள் சொன்னாலும் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. இவர் ஊழல் செய்திருக்கிறார், ஊழல் செய்து அதிகமான சொத்தை சேர்த்திருக்கிறார் என்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. தெளிவான தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆஸ்பெக்டில் அவர் என்னென்ன சொல்லுகிறார் என்பது தெரியும். ஸோ அதனால் போகிற போக்கில் நம்மளுடைய ராஜீவ்காந்தி சொன்னார், அதாவது கொடநாடு வழக்கில் இந்த மாதிரி இவர் சந்தேகப்பட்டிருக்கிறார் என்று எங்கே சொல்லியிருக்கிறாங்க, எந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லியிருக்கிறார்கள்? இவைகளெல்லாம் நீங்களாகவே ஒவ்வொரு இதுலேயும் பேச்சிலையும் இந்த மாதிரி குறிப்பிடப்படுகிறதே தவிர அப்படி எந்த ஏஜென்சி இது வரைக்கும் குறிப்பிடலை. ஒன்று. அடுத்து, இந்த வழக்கில் அதாவது நீதிபதி அளித்த தீர்ப்பை நாம் விமர்சிக்கலாம் என்கிற கணக்கில் நாங்கள் இவைகளெல்லாம் சொல்லுகிறோம் என்று சொல்கிறார். நீங்கள் தயவுசெய்து அந்த நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் எடுத்து படித்து பார்க்கணும். அந்த தீர்ப்பில் சொல்லுகிறார் என்னன்னா, எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது எப்படி கீழ்மை நீதிமன்றம் இவரை விடுதலை செய்தது என்று பெர்வர்சிட்டி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பெர்வர்சிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் which could be seen with the naked eyes என்று சொல்லுகிறார். deliberate discard of evidence by the lower court judge. okay, it is very pattern. அப்படி இருக்கிற பொழுது என்னன்னா, அதுக்கு ரெண்டு நான் அதிகமாக அந்த நீங்கள் தீர்ப்பை பற்றி நம்ம பேச போகணும், அது நிறைய பேச வேண்டும். ரெண்டு தான். அந்த கீழமை நீதிமன்றம் 2 பாயிண்டில் என்னென்ன அவர் என்ன சொல்கிறாரு, அக்ரிகல்ச்சர்லேருந்து இந்த அம்மாவுக்கு அதிகமான இன்கம் வந்தது என்று சொல்லி சொல்கிறாங்க. அதற்கான இதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளவு இன்கம் வந்தது என்பதற்கு அங்கே இருக்கிற விஓவை விசாரிக்கிறாங்க, ரெவென்யூ அஃபிஷியல்ஸை விசாரிக்கிறாங்க. அவங்க இட் இஸ் அ பேரன் லேண்ட் என்று ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அடங்கல்ல அது பேரன் லேண்ட் என்று குறிப்பிடப்படுகிறது. பேரன் லேண்ட்ல இருந்து எப்படி இவ்வளவு இன்கம் வரும் என்பதை கூட அவர் சரிபார்க்காமல் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ்ல எஃப்ஓஎன் நோட்டீஸ் கொடுத்த பிறகு, எஃப்ஓஎன் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. எஃப்ஓஎன் கொடுத்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவசரமாக ஓடி போய் இன்கம் டேக்ஸில் ஒரு டிடிஎஸ் பே பண்ணுறாங்க. ஸோ டிடிஎஸை பே பண்ணிவிட்டு அதன் பிறகு இவைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதை எப்படி நான் அந்த கீழ்மை என்றால் அதை நம்புகிறது என்று ஒரு கேள்வியாக எழுப்புகிறார். இன்னொன்று, நம்ம இதில் விஆர் கிருஷ்ணய்யர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை தெளிவாக சொல்கிறார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிரபராதி குற்றவாளியாக தண்டிக்கப்படக்கூடாது என்று நம்முடைய சட்டம் சொல்லுகிறதோ, அதே போல ஒரு குற்றவாளி நீதியிலிருந்து தப்பிக்கக்கூடாது என்பதையும் அதைவிட அதிகமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என்று விஆர் கிருஷ்ணய்யர் சொல்லுகிறார். ஓகே. ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இவைகளை எடுத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட்ல பல ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க, இவர் அனலைஸ் பண்ணிருக்கிறது அத்தனையுமே தவறான முன்னுதாரணம். என்னன்னா, இவங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீங்க தனித்தனியாக தான் பார்க்க வேண்டும். இட்ஸ் a separate identity. Wife is a separate identity and the husband is a separate identity. So their income அவங்க மனைவி இல்லங்கிறாரு. Their income should not be clubbed together என்பது அவருடைய லாயர் கோர்ட்டினுடைய ஆனா. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் பல ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. 2004ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. நல்லம்மாள் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. இவைகள் 2 இருந்தாலும் பணம் இவரிடமிருந்து அவரிடம் போனது என்று தேவையில்லை. அவர்கள் 2 பேரும் ஒரே they live in a single roof, that is sufficient to show their income has been clubbed, they have conspired and they have made the disproportion என்று சொல்லலாம் என்று சொல்லி இருக்கிறது. இன்னொன்று, அந்த செப்பரேட்டட் அதையும் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லி இருக்கிறது, இன்கம் நோன் இன்கம் என்றால் என்ன என்பதை தெளிவாக சொல்லிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப இது அப்பீல்ல நம்ம இப்ப இத பார்க்க போறோம். அழகாக பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஓன் இன்கம், the onus lies upon the accused to explain
a reasonable explanation. ஸோ அவன் தான் சொல்லணும் எப்படி எனக்கு இந்த இன்கம் வந்ததுன்றது. ஸோ இவைகள் அனைத்தையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கீழமை நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கார். ஒன்று. ஸோ இன்னொன்று வந்து நம்ம ராஜீவ்காந்தி சொல்கிறார், அவர் செக்ரட்டரியாக இருந்தார், லா செக்ரட்டரியாக இருந்தார். அப்பொழுது அவருடைய அந்த ஃபைல்லாம் பார்க்க வேண்டிய அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஸோ அதனால he is biased என்று நம்ம இப்படி ஒரு நோக்கத்தை உண்மையிலே ஒரு வழக்கறிஞராக இருந்துகிட்டு இப்படி ஒரு அலிகேஷனை அவர் சொல்லுவாரே ஆனால் நிச்சயமாக அது வழக்கறிஞருக்கான ஒரு தகுதியான பேச்சு அல்ல என்பதுதான் என்னுடைய. அவர் என்ஆர் இளங்கோ இவருடைய திரு பொன்முடியோட வழக்கறிஞர் நீதிபதி முன்னாள் நீதிபதி கிட்டே அதை சொல்லியிருக்காரு. அதே சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், அப்படி பாத்தீங்கன்னா இந்த வழக்கு ஹைகோர்ட்ல நடந்தது இல்ல, இந்த வழக்கு நடக்கிற பொழுது திமுகவால் அப்பாயிண்ட் செய்யப்பட்ட முத்துமீரான் தான் அதுல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அதனால அவர் சரியா எப்படி நடத்திருப்பாரு? அவர் சரியாக நடத்திருந்தால் இன்னைக்கு 7 வருஷம் கொடுத்திருப்பாங்க. ஏஜி வேலை அப்பாயின்மெண்ட்ல. ஓகே ரைட், நீங்க உங்க ஆர்குமென்ட் முடிங்க, நான் மற்றதுல வந்துறேன். பிபி இருக்காரு. பிபி வந்து who is representing the vigilance and the anti corruption. Fine. He is been appointed by the DMK government. He is on tenure basis. Only the political people that have been appointed as PP. So அவர் ரெப்ரசன்ட் பண்றாரு. So அப்ப எப்படின்னா அப்ப என்ன மக்கள் என்ன கேட்பாங்க, நீங்க பிபி வந்து உங்க ஆளு ஒழுங்காக நடத்திருந்தாருன்னா இன்னைக்கு 7 வருஷம் கொடுத்திருப்பாங்க, இவர் சரியா நடத்தாததான் இன்னைக்கு 3 வருஷம் கொடுத்துருங்கன்னு சொல்ல முடியாதா? தயவு செய்து மற்ற எல்லாருடைய கருத்து கேட்டு இப்படிப்பட்ட தவறான தகவல் நீங்க மக்களுக்கு சொல்றீங்க. நீதிமன்றம் என்பது வந்து இஸ் a temple of justice. So everybody goes to the temple only to get justice. அதனால சார் வர ஒரு சுருக்கமா எடுத்துக்கலாம் சார், விவாதத்துக்குள்ளே போலாம். எஸ் ராஜு, ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. நான் ரொம்ப முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் கீழமை நீதிமன்றத்தில் ஐயா பொன்முடி அவர்கள் விடுதலை செய்யப்பட்ட போது அதிமுகவுடைய வழக்கறிஞர் என்பது வந்து யாவப்படுத்த விரும்புகிறேன். அந்த நேரத்தில் அரசு தரப்பு அதிமுக பேசலாம், விவாதத்துக்குள்ள போலாம், கட்டாயம் போலாம். 1 years எப்படி பாக்குறீங்க இந்த தீர்ப்புங்கிறது? ஒரு செட்பேக்கா இருக்கா? லீகலா வாட் இட் மீன்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்கு. உச்சநீதிமன்ற வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இன்றைய ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிறது குற்றவாளி 3 ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இல்லை, அதை ஏற்றுக்கொண்டு தான் வந்து இன்றைக்கி வந்து மேல்முறையீட்டுக்கான இதையும் வந்து 30 நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இன்கம் டேக்ஸு ரிட்டர்ன்ஸ் பண்ணாதனால அது வந்து ஊழல் அப்படிங்கிறது இது வந்து இந்த நீதிமன்றத்தினுடைய தன்மையை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. ஏற்கனவே இதே நீதியரசர் வந்து தானாக முன் வந்து திமுகவினுடைய மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள், அது ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்தார், வேறொரு நீதியரசர் எடுத்தது. ஓகே, இந்த மாதிரியான வழக்குகளை நம்ம வந்து பார்க்குறோம். அவர் தாமாக முன் வந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்குறோம். எல்லாமே லீகலி ஹேவ் ஆல் தி பவர்ஸ். தாமாக முன் வந்து எடுக்கிறதுக்கான என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து அவர் இன்னும் 2-3 கேசஸ் எடுத்திருக்காரு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய வழக்குகளும் கூட. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா 2014க்கு அப்புறம் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா முழுக்கவே நீதிமன்றங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் மயமாயிட்டு இருக்கு, கையகப்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வந்து போகிற போக்கில் சொல்லலை. இல்லை, அது வேறு. நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அந்த வழக்கை தீர்ப்பு அளித்த தொடர்பாக இந்திய வரலாற்றிலேயே நீதிமன்ற வரலாற்றிலேயே கையெழுத்து போடாமல் தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. நாங்கள் அப்பயே சொன்னோம், இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து முழுக்க தனக்கு வேண்டாத கட்சியை, அதாவது பாஜக ஆளாத மாநிலங்களில் எப்படி வந்து தனித்த ஜனநாயகமுள்ள அமைப்புகளை வைத்து எப்படி அச்சுறுத்துகின்றனோ அப்படி நீதிமன்றத்தையும் பயன்படுத்துது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ அதை தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். இந்த வழக்குக்காக மட்டும் நாங்கள் சொல்லலை, இது வந்து நான் ஒரு பொதுத்தன்மையாக சொல்கிறோம். ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து ஈடியை பற்றி சொல்லிகிட்டே இருந்தோம். நாங்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு ஈடி பாஜகவினுடைய கூலிப்படையாக செயல்படுது, சிபிஐ வந்து பாஜகவினுடைய கூலிப்படையாக செயல்படுது, என்ஐஏ வந்து பாஜகவினுடைய கூலிப்படையாக செயல்படுது. நாங்கள் ஆதாரங்களை சொல்கிறோம். நாங்கள் வந்து போகிற போக்கில் நாங்கள் இதை சொல்லலை. நீங்கள் வந்து என்ஐஏ வந்து இதே மோடி அவர்களை வந்து கொலை செய்ய முயற்சி செஞ்சதாக சொல்லி 16 பேர் கைது செஞ்சாங்க. இன்றைக்கி வர குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை. ஜனநாயக அமைப்பை எப்படியெல்லாம் காலி பண்றாங்க அப்படிங்கிறது அது வேறு. இன்றைய வழக்குல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்புல அவங்க சில ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க.
அந்த தீர்ப்புல உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னா மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. கீழமை நீதிமன்றம் விடுவிச்சது இப்ப அவங்க வந்து இல்ல குற்றவாளின்னு சொல்றாங்கன்னா அதை எதிர்த்து போறதுக்கான எல்லா சட்ட வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அதனால ஒட்டுமொத்தமா ஜுடிஷியல் சிஸ்டமே வந்து இப்படி ஒரு கொலாப்ஸ் ஆயிருக்குங்கிற அளவுக்கான ஒரு பொது குற்றச்சாட்டை எப்படி நம்ம நியாயப்படுத்த இது நான் பொது குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த ஒரு ஜனநாயகத்தின் மீதான அக்கறையில், நீதிமன்றத்தின் மீதான அக்கறையில் நாங்கள் சொல்கிறோம். பல விவாதங்களை நம்ம சொல்கிறோம். இந்த வழக்கை பொறுத்தளவு வந்து நீங்கள் வந்து அவங்க வெளிப்படையாக வந்து என்ஆர் இளங்கோவன் வந்து வெளிப்படையாக வந்து அதில் என்னென்ன இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது தொடர்பாக வந்து வழக்கு நடக்குது, மேல்முறையீடு போகுது அப்படிங்கிறத பொலிட்டிக்கல்